இன்னையோட பார்த்தீங்கன்னா நம்ம காய போடுற கடைசி நாள் சரிங்களா. ஃபுல்லாக மொறுன்னு காஞ்சிச்சு. ஸோ இப்பயும் கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு வர போகிறோம் சரிங்களா. சரி வாங்க போவோம். மணி 8 ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப லேட்டாக இருந்துருச்சு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ் ஆயிடுச்சு சரிங்களா. சரியா தூங்காமல் நம்ம நல்லா தூங்கணுங்க இனிமேட்டு சரிங்களா. உழைக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. இப்போ நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு சரிங்களா. ஆனால் அரைக்கிற வரைக்கும் வெயிலில் போட்டு தான் ஆகும், வேறு வழி இல்லை. மடி வச்சோம்னா நவுத்து போன மாதிரி ஆயிடும் சரிங்களா. சரி மேலே போயிடலாம். மேலே நம்மளோட ஆயுதத்தை எடுத்துட்டு வெயில் இன்னைக்கு பட்டையா வந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் 8:30 மணி ஆயிடுச்சு வரதுக்கு. ஸோ 250 கிலோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கு பார்த்தீங்களா. அதில் 20 கிலோ பிடிக்கும் சரிங்களா. இது ஒரு 10 கிலோ பிடிக்கும். மொத்தமே 30 கிலோ தான் வந்திருக்கு சரிங்களா. இன்னும் நம்ம நாட்டு மருந்து கடையில் நிறைய திங்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ போடும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதாகும். இவ்வளோதாங்க வருமே சரிங்களா. நீங்களாம் நினைக்கிற மாதிரி பல்கா இவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை சரிங்களா. ஸோ நீ இவ்வளோ ஒர்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலைப்பாடு நம்ம ஃபேஸ் பேக்குக்கு நடக்குது. ரொம்ப ரேட் அஃபோர்டபுள் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். இந்த ரேட்டில் வெறும் நலுங்கு மாவு கூட தர மாட்டாங்க. நலுங்கு மாவே பார்த்தீங்கன்னா 550க்குலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. நலுங்கு மாவு என்ன சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ப்ராடக்ட்ல உண்மையாக சொல்கிறேன், எல்லாமே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம காய போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ போட்டிருக்கிறது இந்த 3 தான். இதுக்கு அப்புறம் நம்ம நிறைய இதில் சேர்ப்போம். அதெல்லாம் என்னோட சீக்ரெட் சரிங்களா. அதனால அது சொல்ல மாட்டேன். இது மட்டுமே நம்மளுக்கு இப்போ 30 கிலோ கிட்ட கிடைச்சிருக்கு சரிங்களா. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த 1 வாரம் கஷ்டப்பட்டதுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் 1 வாரத்துக்குள்ள நான் அதை அரைச்சிருவேன் சரிங்களா. கிட்டத்தட்ட தூங்காம கொள்ளாம 10 நாளா நான் கையை புண்ணாக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராசஸிங் இருக்கு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது சீக்கிரமா இவங்க பண்றாங்க நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா முடியாது. வீட்டில் சோறாக்குறதும் மித்த வேலை செய்யறதே லேடிஸ் முடியல அப்படின்னு சொல்றீங்க. நான் கடையை பார்த்து வீட்டுலையும் சமைத்து ப்ராடக்ட்டும் சேல்ஸ் நான் தான் பண்றேன், நான் தான் ரெடி பண்றேன் சரிங்களா. நான் பண்ற எஃபோர்டபுள்லாம் நீங்களாம் போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால போட முடியாது, உங்களால பண்ண முடியாது. ஸோ அகலக்கால் வச்சு யாரும் லாஸ் ஆகாதீங்க. 2வது நான் சோசியல் மீடியால எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னோட கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணேன். ஏன்னா என்னோட கஸ்டமர் எல்லாரும் பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட சொந்தங்கள் சரிங்களா. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு படி எடுத்து வச்ச ஆளே. நீங்க சேல்ஸ் பண்ணுங்க ஐயோ சூப்பரா இருக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னது அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. என் கஸ்டமர் என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால நான் வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் சிஸ்டர் எங்களுக்கு எப்படி நான் வாங்குறது சொல்லுங்க, நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. என்னோட கஸ்டமர் எல்லாரும் பெரிய ஆளுங்க தான். அப்படி இருந்து கூட அவங்க ஜெனுவலா நம்ம கிட்ட இதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்றாங்க சரிங்களா. எனக்கு கொடுத்த இந்த 2 சப்போர்ட் மாதிரி உங்களுக்கும் தருந்தாங்க அப்படின்னா நீங்க நம்பி உங்களால எஃபோர்ட் போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போடுங்க. ஆனா இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நான் தூங்காம கொள்ளாம பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை. நீங்க தூங்காம கொள்ளாம பண்ணீங்கன்னா வீட்டில் சமைக்கவே உங்களுக்கு டைம் இருக்கிறதில்ல, குழந்தைங்கள பார்க்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க இந்த வேலையெல்லாம் இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு ரிசல்ட்டும் மக்களுக்கு தர முடியாது, நீங்க சம்பாதிக்க முடியாது, போட்ட காசு கண்டிப்பா லாஸ் தான் ஆகும் சரிங்களா. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு இந்த ஷோல்டர்லாம் பாத்தீங்கன்னா அது ரெடி பண்ற வரைக்கும் இந்த இடம்லாம் வீங்கிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த பேக் விற்கும் போது ஒருத்தவங்க போட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும் போது தான் அந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் நான் பண்றேன் ஒரு விஷயத்துக்காக நீங்களும் எஃபோர்டபுள் போட்டு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணாதீங்க. என்னை சுத்தி எனக்குன்னு யாருமே கிடையாது. என்னை உட்காந்து நான் ஃபீல் பண்றதுக்கும் எனக்காக என்னோட அம்மாவோ எங்க அப்பாவோ இந்த மாதிரிலாம் எனக்கு யாரோட இதுவும் இல்லை. அதனால நம்ம இறங்கி எந்த அளவுக்கு என்னால பண்ணலாம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா சரி குழந்தைங்கள பார்க்கணும் வைக்கணும்னு இருக்கும், அதுவுமே எனக்கு இல்லை.
சரிங்களா. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வயசுல நான் வந்து அனுபவிக்கவே இல்லை. தயவு செய்து நீங்கனாச்சும் எல்லாரும் அனுபவிங்க. இன்னும் இதுல வந்து நம்ம வெஜிடபிள் மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். இன்னும் ஃப்ரூட்ஸ் போடணும். சரிங்களா, ஃப்ரூட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராசஸிங் போய் தான் இது நம்ம அரைக்க போறோம். சரிங்களா, சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க, சொல்லிட்டேன். இதையும் போட்டி விட்டுடலாம். இது எல்லாரும் ஈஸின்னு நினைச்சதுனாலதான் இந்த வாட்டி நான் அதை அரைக்கிறது வந்து எடுத்து போட்டேன். இதோட ரேட் வந்து நீங்கெல்லாம் அரைச்சி இதுல போட்ட மாதிரியே நீங்க மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு 300க்குனாச்சும் சேல்ஸ் பண்ணீங்கன்னா தான். சரிங்களா, நம்ம ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப லாபம் இதுல வைக்கிறது இல்ல. சரிங்களா, வந்தது வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ் ஏன் அதிகமா டிசைன் போடாத பாக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா இதுதான் ரீசன். சரிங்களா, நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ரேட் கொடுத்தாதான் நம்ம கொஞ்சம் இது பண்ண முடியும். நான் எல்லாமே வந்து ஆள் கூட விடாம பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா, ஆள் விட்டோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே, அதுக்கு வந்து நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ப்ராடக்ட்ல ரேட் அதிகமா வச்சு விற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து அந்த விஷயத்த பண்ணல. சரிங்களா, நிறைய விஷயம் இதுல தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்து ஒரு நாளைக்கு வந்து மாடிப்படி மட்டும் அத்தனை வாட்டி ஏறி இது தொலைவி விட்டுட்டே இருப்பேன். இன்னுமே இதுல சேர்க்க போற பொருளுக்காக நான் இன்னும் வந்து நிறைய உடம்பு எனக்கு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பயங்கரமா ஆச்சுங்க. சரிங்களா, நீங்க ஈஸியா சொல்ற ஒரு விஷயம் இது என்ன நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பண்ண முடியும், எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். ஆனா பார்த்துட்டு உங்களால முடிஞ்சா மட்டும் இறங்குங்க. எதுலையுமே பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு வந்துட்டோம்னா நம்ம மனசு வந்து இங்க பாருங்க ஃபுல்லா காய போட்டுட்டேன். மறுபடியும் 11 மணிக்கு வந்து ஒரு தடவை தொலை விடணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் காய போடுறது எல்லாமே நான் வீடியோல காட்ட மாட்டேன் உறவுகளே. சரிங்களா, இதோட நம்ம காய போடுற வீடியோ வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, இனிமேல் மாடியில இருந்து நம்ம எடுக்கிற வீடியோ அவ்வளவுதான். இன்னும் நெக்ஸ்ட் வந்து அரைக்கிறது பேக் பண்றது இந்த மட்டும் தான் வரும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து இன்னும் 2-3 வீடியோ ரிலீஸ் ஆகும். மேலே அந்த காய போட்டது இதெல்லாம் அதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோ இதுக்காக சொல்லணும்னு நினைச்சேன். என்னைய பார்த்துட்டு நீங்களே எஃபோர்ட் போடுறீங்கன்னு. இப்போ வீடியோவில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப உடம்பு இருக்கிற மாதிரி உங்களுக்குலாம் தெரியலாம், ஏன்னா கிட்ட வச்சு எடுக்கிறனால. ஆனால் என் உடம்பு என் கஸ்டமர் பார்க்குறவங்களாம் காய் ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்க, உடம்ப கேர் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க, உங்கள் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸாக மாறிடுச்சு, நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ஒருத்தர் 2 பேர் இல்லை. என் கஸ்டமர் என் மேலே ஒரு எடுத்து ஒரு கேரிங், ஒரு அக்கறை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ வந்து நான் வந்து நல்லதுன்னு எடுத்துக்கணும். சரிங்களா, இனி இதை அரைச்சதுக்கு அப்புறம் இனிமேல் நல்லா நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுறேன். தூக்கம் இல்லாமல் உழைக்கணும்னு சொல்லிட்டு யாருக்காக நீ உழைக்கிற அப்படிங்கிற கேள்வி எனக்காகவே ஒரு எலும்புது. சரிங்களா, உடம்பு போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது காயும். சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப இதாக வச்சு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நினச்சேன். சரிங்களா, அதுக்காக நான் எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு வந்துட்டேன் காய்ஸ். இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லிக்கிட்டேன்னு டாட்டா பாய்.